அவன் செத்து போனான் தெரியுமா? அதாவது உனக்கு தெரியுமா, அவன் செத்து போன அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த கல்லறை, சரி நீ ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போயிட்டா, அந்த கல்லறையில் போய் அதை கிளீன் பண்ணி அதுக்கு ஒரு பத்தி ஒரு மாலை வாங்கி போடக்கூடாதா? அது அப்படியே இப்போ எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கண்டது கடியது ஆய் ஊயெல்லாம் போட்டு அது முள்செடி வளர்ந்து பார்க்கறதுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. உன் மகனை நீ மறந்துட்டா, செத்து அவன் 65 நாள் ஆகலை, ஏசுன்னு சொல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கண்ணில் அவனுக்கு கண்ணீர் வருது. அப்படி சொல்லிட்டு சொல்லுவான், ஒரு வார்த்தை சொன்னான், அதுதான் கடுமையான வார்த்தை. நீ நினைத்து கொண்டு இருக்கிறது போல இல்லை, உன் மகனுடைய ஆத்துமா வேதனையோடு இருக்கிறதுன்னு சொன்னான். என்ன அப்படின்னு கேட்டா, அவனை கொண்டு அவனை எரிச்சாங்க. எரிச்சதுனால அவன் இருதயம் வேகவில்லையாம். எரிச்சது அந்த நபரும் கூட உண்டு. நாங்கள் தான் எரித்தோம், உன் மகனுடைய இருதயம் வேகவில்லை. நீங்கள் ஒரு பாடியை எரிக்கும் போது டப்புனி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த இருதயம் வெடிக்கும். ஆனால் உன் மகனுடைய இருதயம் வேகவில்லை. நாங்கள் எவ்வளவோ தீ போட்டு பார்த்தோம், வேகலை. கடைசி அதை எடுத்து வெட்டி வச்சு எரிச்சோன்னு சொன்னான். இந்த வார்த்தை என் இருதயத்தில் ரொம்ப ஒரு பயங்கர வேதனையை கொண்டு வந்தது. உன் மகன் ஏதோ ஒரு வேதனையில் செத்துருக்கான், அதான் அந்த இருதயம் வேகலை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட். ஐயோ, நம்ம மகனுடைய இருதயத்தை வெட்டி வச்சு எரிச்சாங்களா? பக்கத்து வீடு தான். அப்படியே அதை கேட்டு அப்படியே இறங்கி ஓடி வந்து மத்தியானம் சாப்பிடக்கூடிய நேரம் அப்படியே என் ரூமுக்குள்ளே ஜெப ரூமுக்குள்ளே பொத்துனி போய் விழுந்தேன், அழுதேன். என் மனைவிக்கு தெரியும் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தது. ஏங்க உங்களை ஏதாவது சொன்னாங்களா, ஏன் அழுறீங்க? நான் அவட்டையும் சொல்லலை, ஒரே அழுக. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு அழகான அருமையான ஒரு பிள்ளையை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த மகனை பாதுகாக்க தெரியாத நான் எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியும்? ஒரு பெத்த பிள்ளைய அவனை சரியாக பாதுகாத்து போஷித்திருந்தா அவன் செத்திருக்க மாட்டான். அந்த பிள்ளையை பாதுகாக்க தெரியாத ஒரு முட்டாள் நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? என் மகன் வேதனையோடு செத்திருக்கிறான், இப்படி சொல்கிறாங்க. அவன் இருதயத்தை வெட்டி வச்சு எரிச்சான்னு சொல்லி அழுது ஒரே புலம்பல். முழுவதும் அழுக அங்கேயே கிடக்கிறேன். சுவிசேஷம் சொல்ல போல ஜபிக்கலை, அன்னைக்கு மாலையில் ஜபிக்கலை. இதை கர்த்தரும் கவனித்த அடுத்த நாளும் இதே நிலை தான். என் நிலையை பார்த்து பாவம் என் மனைவி மின்னு வீட்டில் நடந்து அழுகிறான். ஏதோ அவங்க மகனுக்கு ஞாபகம், விஷயம் ஒன்றும் தெரியாது, மகனுக்கு ஞாபகம் வந்துட்டு போலுக்கு சொல்லி என் மனைவி அங்கே கடந்து அழுகா, நான் அங்கே கடந்து அழுகேன். இப்படி அழுது அழுது மண்டையெல்லாம் வீங்கி அப்படியே ரூமுக்குள்ளே இருக்கிற அடுத்த நாள் அதே நேரம் சரியாக ஒரு 12:30 மணி இருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்தார். பிரியமானவர்களே, கரெக்டாக 1 மணிக்கு அப்படியே துக்க முகமாக இருக்கிற மனசுக்குள்ள அவன் சொன்ன வார்த்தை, வெட்டி வச்சு எரிச்சோம், வெட்டி வச்சு எரிச்சோம். இப்படி நம்ம சுதனுக்கா இப்படி ஒரு நிலைமை, அந்த பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி அதே சிந்தனை எனக்குள்ள வந்ததுனால நான் அப்படியே கவலையோடு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் அப்படி அழுது கொண்டே இருக்கிறேன். எனக்கு வலது பக்கத்தில் மத்தியானம் ஒரு 1:15 மணி போல் இருக்கும், ஒரு சினிமாவில் வர்றது போல ஒரு ஸ்க்ரீன் அப்படியே எனக்கு வலது பக்கமாக ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகிற தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். அவர் சிலுவையில் பிரதீட்சமாக இருக்கிறது, அவர் உயிரோடு அந்த சிலுவையிலே மரண போராட்டம், அவர் சிலுவையிலே தன் ஜீவனை விடுவதற்காக முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறது, சிலுவையிலே தொங்குகிறார். அப்படியே அந்த மூச்சு அவருக்கு விடதுக்கு அவர் பரிதவிக்கிறார், உயிர் போவதற்கு பரிதவிக்கிறார். அந்த காட்சியை ஆண்டவர் எனக்கு தரிசனமாய் காண்பித்தார். அவர் சொன்னார் என் உள்ளத்தில், நீ ஒரு மகனுக்காக இப்படி ஒரு நாள் முழுவதும் என் நாமத்தை செபிக்காமலும் துதிக்காமலும் வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்காமலும் இருக்கிறியே, நீ தேவன் என்று சொல்லுகிற உன் தேவனாகிய நிலையை பார், நான் எவ்வளவு துன்பப்படுகிறேன்னு சொல்லி. உண்மையிலே அந்த சிலுவை தரிசனத்தை கண்டு என் உள்ள அப்படியே நொறுங்கிற்று. அங்கே அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இனி நான் பிரஸ்தாப பண்ண மாட்டேன்,
நான் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியை காக்க தெரியல, தகப்பனுக்கு எதிரியாக இருக்கிறேன், என்னால் முடியாது என்று சொன்னபோது அந்த அபிஷேக அக்கினி அவன் இருதயத்துக்குள்ளே எலும்புக்குள்ளே எரிந்தது போல அவருடைய தரிசனத்தை பார்த்தே என் உள்ளமெல்லாம் உடைந்து போச்சு. ஐயோ ஆண்டவரே, எனக்காக என் குடும்பத்துக்காக கூட நீங்கள் இந்த சிலுவையை சுமக்கிறீங்க. என் பாவம், என் வாலிப வயது பாவம் அவ்வளவு கொடூரமானது. என் மீட்புக்காக, பரலோக ராஜ்யத்திலே நான் வருவதற்காக எனக்காக இவ்வளவு பாடுபடுகிறீர் ஆண்டவரே. நான் ஒரு சுயநலவாதியாக மாறிவிட்டேனே, இனி அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி உண்மையிலே நம்புங்க. அந்த சிலுவை தரிசனத்தை பார்த்து அப்படியே சில நிமிஷம் அந்த தரிசனத்தை பார்த்து அப்படியே கண்ணை தொடச்சி பரிசுத்த வேதாகமத்தை எடுக்க ஆரம்பித்தேன். என் பிள்ளையை குறித்து இனி நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் ஒரு நாளும் செய்யாமல் இருக்க மாட்டேன். எப்போதும் ஏதாவது ஒரு வழியில் உம்முடைய அன்பை சொல்லுவேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தை திருப்பினேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையும் புரிவேன், ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையும் புரிவேன், ஜீவனும் வைத்தேன். அதை எண்ணியே நிதம் வாழுவேன், என்றும் உம்முடன் தங்கிடவே. அல்லேலூயா. பாட்டு முடிவு தெரியல. அன்பானவர்களே, அந்த சிலுவை தரிசனம் என் இருதயத்தை உடைத்ததுனால நான் என்னை அப்படி இருக்க மாட்டேன். கண்ணை தொடச்சிட்டு பரிசுத்த வேதாகமத்தை திறக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னோடு பேசுகிறது பரிசுத்த வேதாகமத்தில் தான் பேசுவார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், நீங்க அதை கவனிங்க. அன்றியும் சகோதரரே, என் மகனே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனசில்லை. ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு தருகிறார். வேதத்தை திறக்கிறேன். ஒரு நாள் முச்சிடும் அவரை மறந்து அழுது என் பிள்ளையை நினைச்சு அழுது கொண்டிருந்த நான் அப்படி தேற்றப்பட்டு அந்த திறக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. சகோதரே, நீ நித்திரை, உலக மனுஷர்கள் தான் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் அதே நினைத்து கொண்டு இருப்பார்கள். நீ நம்பிக்கை அற்றது போல உலக மனுஷரை போல, நீ எழும்பு, நீ என்னுடைய பிள்ளை. இந்த வசனம் நான் உட்கொண்ட எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். அல்லேலூயா. அக்கினி அந்த எலும்புக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல, அந்த எரேமியா 20:9 சொன்னது போல, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருந்தது. அன்னைக்கு எடுத்த தீர்மானம், பிரியமானவர்களே, என் பிள்ளையை குறித்து அதிகமாக நான் பாரப்படாதபடி கர்த்தர் இந்த வார்த்தையிலே என்னை கொண்டு பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையாலே பேசுகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம், குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஒரு தீர்க்க தரிசிங்க இஸ்ரவேல் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன். அந்த சீரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பம். ஏதோ ஒருவன் இங்கிருந்து தூது சொல்லி விடுகிறான். நம்ம பல வழிகளின் தந்திரமாய் அவனை அழிச்சிடலான்னு பார்த்தா நம்ம போறதுக்குள்ளே அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறானே என்று புலம்பும் போது அந்த 16வது வசனம் போடுப்பா, 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த சீரியா ராஜா அந்த எலிசா இப்படி செய்கிறான், தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த ராஜாவை பாதுகாக்கிறான்னு சொன்னதுனால ஆண்டவருடைய தீர்க்க தரிசியை பிடிக்கும்படி திரளான இராணுவங்களை ராஜா அனுப்பிவிட்டான். இவர்கள் உறங்கி முழிச்சு வெளியே வரும்போது அந்த எலிசாவுடைய அந்த சீசன் அவர்களை பார்த்து பயப்படுகிறான். ஆண்டவரே, எல்லாரும் ராஜாக்கள் நிறைய சீரியர்கள் எதிராளியை அனுப்பிவிட்டான், நம்மளை பிடிச்சி கொன்று போடுவாங்களேன்னு சொல்லும்போது அந்த எலிசா சொல்லுகிறான், அவனை பார்த்து, பயப்படாதே,
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 17வது வசனம் 2 ராஜா 6. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை திறந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களை, ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஆவியை பெற்றவனுக்கு தான் தெரியும், மனுஷர் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த வேலைக்காரனுக்கு சீசனுக்கு தெரியல, ஆனா எலிசாவுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான பரலோக அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த உலக பிரகாரமான மனுஷரை காட்டிலும் அதிகமாய் இருந்ததாம். தேவ பிள்ளையே, அதான் அபிஷேகத்தின் வல்லமை. அது அந்த அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுக்கு தெரியும். நான் ஒரு கண்ணமுதல்ல கேபிள் வச்சிருந்தேன். அங்கே ஒரு பிசாசு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. நிறைய ஊரில் அந்த ஊரில் நிறைய பேர் செத்துருக்காங்க. பகலே கோயிலுக்கு முன்னால் போக மாட்டாங்க. நான் அந்த உருவத்துக்கு, அந்த பிசாசுக்கு முன்னால் போய் ஒரு உச்சாலாம் அப்படி ஒரு சைஸாக இருந்து ஏசுவேன். அதை பார்த்து பரியாசம் பண்ணுவேன். அது பார்க்கறதுக்கு கோரமாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அது ஒரு சிலையாத்தான் இருந்தது. அப்படி ஒரு வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. செய்வனை, பில்லி சூனியும், மந்திரவாதம் வச்சுட்டான். அல்லேலூயா. வீட்டுக்கு முன்னே தெரியாமல் ஒரு எலுமிச்சம்பழம் கடந்தாலே எவனோ கொண்டு செய்வனை வச்சுட்டான். அப்படி பயப்படுகிறோம். தேவ பிள்ளை, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. அதெல்லாம் பாவம். இப்படி செய்வனை வச்சுட்டான், பில்லி சூனியம் வச்சுட்டான், அப்படி சொல்றதே பாவம். அந்த பில்லி சூனியத்தை, மந்திரவாதத்தை எதிர்த்து நிற்கிற திராணியத்தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுப்பார். அதான் இன்னைக்கு அந்த அக்கினியை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் சாத்தானை எதிர்த்து நிற்கிற, பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்போது எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அந்த பாபிலோன் தேசத்திலே நேபகாத் நேச்சர் என்கிற ராஜாவுக்கு முன்னால ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை கொண்டு நிறுத்துறான். எல்லா குடிமக்களும் இந்த பொற்சிலையை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். இஸ்ரவேலிலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் வணங்காமல் நிற்கிறார்கள். இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்க அதை படிச்சுடுங்க. அவர் சொல்றான், உங்களை குறித்து இப்படி நான் கேள்விப்படுகிறேன். இன்னும் ஒரு தடவை கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். ராஜா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். அடிமையாக வந்தவர்களே, நான் பார்க்கிறேன், உங்க மேல இரக்கம் செய்து ஒரு சமயம் வாய்ப்பு தாரேன். நான் பார்க்கும் போதே நாதசுரம், வீணைகள் முழங்கும் போது தாழ விழுங்க. அப்படி சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? 16வது வசனம், சீக்கிரம் கொடுப்பான். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பேர் சொல்லி கூப்பிடுறான். நேபகாத் நேச்சாவை இந்த எதிர்த்து பேசுறான். நமக்கு அப்படி முடியுதா? கட்ஸ் இருக்குதா? பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் பேசினான். 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. 18வது வசனம் சொல்லுகிறது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. ராஜாவுக்கு இதனால் எவ்வளவு கடுப்பு வரும். ராஜாவை எதிர்த்து பேசினா தலையை வெட்டுங்கன்னு சொல்லிடுவான்.
தலையில இருக்காது. இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ததுனால தைரியமாக பேசினார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற ஊழியக்காரன் எதற்கும் பயப்பட மாட்டான். இந்த மிரட்டல், உருட்டல், சொப்பனம், கெட்ட சொப்பனம், மந்திரவாதம், அது இதுக்கெல்லாம் அசரவே மாட்டான். அல்லேலூயா. என்ன சம்பவம் நடந்தது? 19 போடுப்பா. அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து 20 சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளுக்கு அவன் கட்டளையிட்டான். 21 அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே போடப்பட்டார்கள். துணியை வச்சு கெட்டி அசையாதபடி 7 மடங்கு சூளை. சூளைனா எப்படி? செங்கல் மண்ணை அப்படியே சுடு, அப்படியே நெருப்பாய் வேக வைக்கிற சூளை. அந்த சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். இனி பாருங்க, அந்த 25வது வசனம். 25 தானியேல் தீர்க்கதரிசி 3:25. அதற்கு அவன், இப்போது உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு ராஜா போய் பார்க்கிறான், எப்படி சாகிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களை அவன் போய் பார்க்கிறான். அங்கே என்ன நடக்குது தெரியுமா? இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்களை தேடுகிறவர்களுக்கு அநேக உபத்திரம், பிரச்சனை, உலக பிரகாரமான காரியம், மாமிசத்திலே பலவீனம், ஆபீஸில் வேலை செய்கிற இடத்திலே வேதனை, துன்பம், நெருக்கம் வரும். அவருடைய இருந்து நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. என் மாமிசத்தில் எவ்வளவு வியாதி இருந்தது தெரியுமா? அந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு வியாதி இல்லாம உங்க முன்னால பெர்ஃபெக்டா நிக்கிறேன். எந்த மனுஷனும் வர வர பலவீனப்படுவான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியை பெற்று அவருக்குள் வாழுகிறவர்கள் வர வர பலப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, இதோ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பூமியிலே அக்கினியை போட வந்தார். நம்ம மேல அல்லேலூயா பூமியின் மேல் அக்கினியை போட வந்து யாரை சொல்லுகிறார்? பூமியிலே வாழுகிற அவருடைய பிள்ளை, அவருடைய சந்ததிகள் மீது என்னுடைய அக்கினி, பரலோக அக்கினி, கிறிஸ்து இயேசுவின் அக்கினி, உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கோ நமக்கு மனசு இல்லை. எனக்கு அன்பானவர்களே,
வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியின் மேல் என்னுடைய சனங்கள் மேல் என்னுடைய அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விரும்புகிறதை நம்ம கேட்கணும். பிரியமானவர்களை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்காம இருந்து ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் எல்லாரும் ஞானசானம் எடுத்திருக்கிறோம், ஆனா என்ன இல்ல, அவருடைய உடன்படிக்கையின் இரத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்ல. எப்படி நீ ஜெயம் எடுக்க முடியும்? மாமிச கிறிஸ்தவர்கள், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தை கொண்டு வரும். ரோமர் 8:6 அப்படித்தான் சொல்லுகிறது. தேவ பிள்ளையை தயவு செய்து மாமிச சிந்தையில இருந்து கதையை ஓட்டி விடலாம் என்று சொன்னால், பிசாசு தந்திரக்காரன். நமக்கு தெரியாத ஒரு ஆவி, பிசாசின் ஆவி, ஏதாவது ஒரு வழியில நம்மளை விழத்தட்டி கொண்டே இருப்பான், நஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பான், நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தான் அந்த பெந்தேகோஸ்தே நாள். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிற இடம் பெந்தேகோஸ்தே நாட்களிலே இறங்கி வந்த ஆவியானவர் எங்க மத்தியிலே இறங்கணும். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 2வது வசனம் 2 போடு. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4வது வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலும் பேசத் தொடங்கினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின போது நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபை, இயேசு தந்த புதுவாழ்வு சபை, எல்லாரும் ஒரு மனதின் ஆவி இன்னைக்கு பெறப்போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆனாலும் பரவாயில்லை, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். நான் விசுவாசிக்கிறேங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி எல்லாரும் நம்ம ஒரு பாட்டு பாடி செபித்து பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறப்போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மீது புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், வாழ்க்கையில சரியான ஒரு முன்னேற்றத்தை காண முடியாதபடி எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பாடுபட்டும் நினைத்த வாழ்வை சாதிக்க முடியாதபடி பிசாசானுடைய தொந்தரவால பல வழிகளில் நிந்தை, நெருக்கம், பாடு, ஒரு விதமான மன உளைச்சல், ஏதோ பேரளவுக்கு வாழுகிறது போல ஒரு வாழ்க்கை, பலனற்ற நிலைமையில இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எத்தனை வயசு ஆனாலும் வாலிப வயது, இளம் வயது வாலிபனை போல கர்த்தர் மாற்றுவார். எனக்கு இன்னைக்கு வயசு தான் 68, ஆனால் அன்னைக்கு இருந்த அதே ரட்சிப்பின் பலன் இன்னைக்கும் எனக்குள்ளே ஆக்ரோஷமா இருக்கிறது. எல்லாரும் துதிப்போம். பெந்தேகோஸ்தே நாட்களிலே இறங்கி வந்த அக்கினி அபிஷேகம் நம்மத்திலே ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். தாகமாய், ஏக்கமாய், மனப்பூர்வமாய், ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று வாக்களித்த தெய்வமே,
எங்க மீது உம்முடைய அபிஷேக அக்கினியை போடும். நாங்கள் அனல் மூட்டி எரிந்து பிரகாசிக்க ஆண்டவரை அநேகவருக்கு ஒளி தரும் விளக்காய் மாற நாங்கள் மறுரூபப்படுத்த எங்கள் வியாதி எங்களை விட்டு அகன்று போக எங்கள் பிரச்சனை போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாரும். துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை அண்டிருக்கிற பலவீன கட்டுகள் தெரிபடும்படி, முறிபடும்படி, விடுதலை ஆகும்படி, சுகம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. வருமானத்தை கெடுக்கிற, வருமானத்தை ஊதி போடுகிற ஆவிகள் நம்ம இடத்தை விட்டு, இல்லத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியேறும். பாலைவனம் சோலைவனமாக மாற இயேசுவின் நாமத்தில் துதி துதி துதி. உன் விண்ணப்பம் பரலோகம் போகட்டும். பரலோக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உன் செபத்தை கேட்க வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உன் மேல அபிஷேகத்தை போட வந்திருக்கிறார். ஒரு புதிய அக்கினி அபிஷேகத்தோடு ஹல்லேலூயா வல்லமை பெற்ற மகனோடு மகளோடு ஹல்லேலூயா பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. அநேகர் மேலும் போடுங்கப்பா போடுங்கப்பா. கேட்கிற பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி. என் அக்கினியை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய பிரசன்னத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்ன ஆண்டவர். லத்திவர் பவர் கமாபாணி எவரிபடி நவ் லார்ட் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அபிஷேகம், பெற்றுக்கொள் அக்கினி அபிஷேகம். அக்கினி பற்றி எரியட்டும். பரலோக அக்கினி உனக்குள்ளே வரட்டும். சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். தரித்திரத்தையும் பிரச்சனையும் போராட்டங்களையும் வெறுமையும் நடுக்கத்தையும் கொண்டு வருகிற வெறுமைப்படுத்துகிற பாதாளத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது. மாறாவின் கசப்பை கொண்டு வந்து கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை கொண்டு வரக்கூடிய எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டது. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த அற்புத தேவனுக்கு அக்கினியை நம்ம மேல போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, சீர்படுத்தி, சிறைப்படுத்தி நிலைநிறுத்தின தேவனுக்கு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்படியே வலது கரத்தை தூக்கிவீங்களா? நான் ஜெபிக்கட்டும். தகப்பனே, அக்கினி அபிஷேகத்தை குறித்து, அக்கினியை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் மாமிச கிறிஸ்தவர்களாய், மாமிசத்துக்கு சொந்தக்காரர்களாய், உலக மனுஷர்களாய் பாவ காரியம் செய்து வேஷம் போட்டு நடிக்காதபடி பரிசுத்த ஜாதியாய், ஆண்டவருக்கு சொந்த சனமாய், பரிசுத்த ஆவியின் பூரணத்தை பெற்றவர்களாய், நிறைவு உள்ளவர்களாய், சம்பூரணமாய் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் உம்முடைய விசுவாச பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் ஆசீர்வதிக்கப்பட ஆவியானவர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வசனம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சம்பத்தையும் உருவாக்கட்டும் அப்பா. நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தருடைய பரிபூரண நன்மை ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாயிருக்க நாங்களும் எங்கள் பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.